ஹாய் கைஸ். எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஹாபி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும். லைக் ட்ராயிங் வரைகிறது, புக்கு படிக்கிறது, இல்லைனா ஏதாவது கிராஃப்ட்ஸ் பண்ணுறது. அண்டு இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா கலெக்ஷன்ஸ், ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ், காயின் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸாக வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கான டாபிக் கலெக்ஷன்ஸை பற்றி தான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துங்க. அண்டு நான் வெயிட் பண்ணுறேன். கமான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் இன்ஃபோநைட் தமிழ். ஆங்கி கவுடா இவர் கர்நாடகாவில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அண்ட் இப்போது சவுத் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் புக் கலெக்டர்ன்ற பேரை இவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இவர் கலெக்ட் பண்ணுற இந்த புக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அந்த இடத்தோட பேர் தான் த ஹவுஸ் ஆஃப் புக்ஸ். இன் தியர் லாங்குவேஜ் இட்ஸ் கால்டு புஸ்தகா மேன். இந்த கதை எதை பற்றினதுன்னா, ஒரு சாமானிய மனுஷன், அதாவது சுகர் மில்ல வேலை செய்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு புக் கலெக்டராக மாறினார் அப்படின்றத பற்றி தான். கிட்டத்தட்ட இவர் கலெக்ஷன்ஸில் 1.5 மில்லியன் புக்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 60,000 மேகசின்ஸ் அண்ட் நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் ஆஃப் பைபிள்ஸ். அண்டு இவர் மாதம் சம்பாதிக்கிற காசில் கிட்டத்தட்ட 1000 புக்ஸுக்காக செலவு பண்ணுவாராம். பார்த்துக்கோங்க, பர் மந்த். அண்டு இவ்வளோ பண்ணியுமே இவர் அவரோட லைப்ரரியை ஓப்பன் டு பப்ளிக், லைக் யார் வேணாலும் இவரோட லைப்ரரிக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணலாம், படிக்கலாம். இட்ஸ் ஆல் ஃப்ரீ. நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸுக்கு போகலாம். இட்ஸ் கேமராஸ். என்ன ரெக்கார்ட் பண்ணுற இந்த கேமராவோ இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஃபோனில் இருக்க கேமராவோ இல்லை, இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆன்டிக் கேமராஸ். கிட்டத்தட்ட 4425 கேமராஸ் வச்சுருக்காரு. இவரோட பேர் தான் திலீஷ் பரேக். இதோட விஷயத்தில் நான் என்ன ஸ்பெஷலாக பார்க்குறேன்னா, 2003 கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே கேமராஸ் வச்சுருக்காருன்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவரோட ரெக்கார்டை அவரே பீட் பண்ணுற வகையில் அடிஷ்னலாக இன்னும் ஒரு 2000 மேலே கேமராஸை சேர்த்து 4000 மேலே கேமராஸ் வச்சுருக்காருன்னு இவரோட ரெக்கார்டை பீட் பண்ணி இன்னொரு கின்னஸ் சாதனையும் படைக்கிறாரு. இந்த கதை எப்படி ஒரு கிஃப்ட்டுனால ஒரு கேமரா கலெக்டர் உருவானார் அப்படின்றத பற்றி. இவர் எப்படி ஒரு கேமரா கலெக்டராக மாறினார்னா, அவரோட கிராண்ட்பா கொடுத்த கேமராஸ் தான். அண்டு அந்த கேமராஸ் தான் இவரோட ஆர்வத்தை தூண்டுச்சு. அண்டு இவர் ஒரு கேமரா கலெக்டராக மாறத்துக்கு காரணமாகவும் ஆச்சு. இருக்க கேமராஸ்லாம் ஆல்மோஸ்ட் லைக் ஆன்டிக், பிரிட்டிஷ் பீரியடை சேர்ந்தது. அண்டு ஸ்பை கேமராஸ், பேனரோமாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேமராஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதோட பெட்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்டு இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சரி, இந்த கலெக்ஷனும் சரி, இல்லை ஃபர்தராக பார்க்க போகிற கலெக்ஷனும் சரி, எல்லாத்தோட கலெக்ஷன்ஸை பற்றின ரெஃபரல் லிங்க்ஸ் அண்ட் டூ யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போகிறோம். ப்ளீஸ் கோ அண்ட் செக், லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரேரான பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களே. இந்த தேர்டாக பார்க்க போது லிட்ரலி நான் ரொம்பவே கனெக்டான ஒரு கலெக்ஷன். ஏன்னா அவர் வாயாலேயே எல்லாத்தையுமே தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதனால் எனக்கு மற்ற ரெஃபரல் வீடியோஸ் பார்க்குறதும் சரி, இல்லை மற்ற வெப்சைட்ஸ் போய் பார்க்குறதும் சரி, எல்லா வேலையுமே மிச்சம். இவரோட பேர் ராபர்ட் கெனடி. இவரோட கலெக்ஷன்ஸான வாட்சஸ், கிளாக்ஸ், பெண்டுலம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காரு. ரியலாகவே எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஒன்றுத்தையும் ஒரு டீட்டெயிலாக எடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதோட வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இவருமே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர் தான். கிட்டத்தட்ட 1700 கிளாக்ஸ், 580 பாக்கெட் வாட்சஸ் அண்ட் இன்னும் நிறைய மெக்கானிக்கல் வாட்சஸும் இவரோட கலெக்ஷன்ஸில் இருக்குது. அண்டு நீங்கள் மெக்கானிக்கல் வாட்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லேயே அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்டு திரும்பி நம்ம ஒரு கலெக்ஷன்ஸுக்கே வருவோமே. கிட்டத்தட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டே அவர் கலெக்ஷன்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காரு. அண்டு நானுமே கண்டிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க. நம்ம அந்த ரூம்குள்ளே போகும்போது நம்மளை சுற்றி அந்த ஓட போகிற அந்த கிளாக்ஸ், லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் கிளாக்ஸ்லாம். மெக்கானிக்கல் கிளாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த 12 o'clock ஆனால் ஷார்ப்பாக எல்லா கிளாக்லையுமே ஒரு அலாரம் சவுண்ட் வரும். அந்த அலாரம் சவுண்ட் முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அண்ட் ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபீல் தட் மொமெண்ட். நிறைய யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூஸுமே கொடுத்துருக்காரு. வி கைஸ் ஆர் ஜஸ்ட் இன்ஸ்பயர்ட் ஆன் திஸ் மேன். அண்ட் டூ சீரியஸாக சொல்கிறேன், நான் திரும்பி புஷ் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு லிங்க்கில் இருக்க அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். யூ காய்ஸ் நீட் டு நோ இந்த மாதிரி ரேரான பொருட்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குதுன்னு. இவ்வளோ வீடியோஸை பாருங்கன்னு புஷ் பண்ணுறதுனால உடனே போயிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். சொல்ல போகிறவரை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலுமே நான் சொல்லுவேன், நீங்கள் கேளுங்க. இவர் பேர் தான் டெக்ஷன், த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மை ஃபேவரட் பாப் கலெக்டர். எல்லாருமே சொல்லுவாங்களே, ஒரு பொம்மையை போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறியே, அசிங்கமாக இல்லையா அப்படின்ட்டு. பட் இவர்
இட்ஸ் நாட் எ டாய், இட்ஸ் எ கலெக்டபிள் அப்படின்னு ஒரு வீடியோலுமே லைக் அவர் போடுற ஒரு கலெக்டபிள் வீடியோலுமே மென்ஷன் பண்ணுவார். இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களுமே நினைக்கலாம், என்னடா கலெக்ஷனு, காசெல்லாம் செலவு பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணுறீங்களடா அப்படின்ட்டு. பட் இட்ஸ் நாட் லைக் தட், இட்ஸ் அபவுட் த இன்ட்ரெஸ்ட். நான் பொம்மைன்னு சொல்லலை, இதுக்கு முன்னாடி பார்த்த புக்ஸும் சரி, கேமராஸும் சரி, வாட்சஸும் சரி, எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட லிட்ரலி லைக் ஒன்ஸ் ஏ கலெக்டர் ஆல்வேஸ் ஏ கலெக்டருங்க. அவங்க கலெக்ட் பண்ணுற பொருள் அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறிடும். இது என்ன கலெக்ஷனாக வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட கலெக்ஷனாக வேணாலும் இருக்கலாம், ஈவன் சம்திங் லைக் வியர்ட் கலெக்ஷன்ஸாக கூட இருக்கலாம். வியர்ட் கலெக்ஷன்ஸை பற்றி நாங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எப்போன்னு தெரியல, பட் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம திரும்ப டெக்ஸ்டன் கிட்டே வருவோமே, மனுஷன் கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே ஃபங்கோ பாப்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் இவரையும் பார்த்து நானுமே ஒரு ஃபங்கோ பாப் வாங்கினேன். இப்போ புரியுதா நான் ஏன் அவருக்கு முட்டு கொடுத்தேன்னு? அண்ட் நீங்கள் போய்ட்டு அந்த ஃபங்கோ பாப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஃபங்கோ பாப். எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதை வாங்குறதுனாலுமே எங்கள் அம்மா போயும் எவ்வளோ காசு கொடுத்து ஒரு பொம்மை வாங்குறியடா அப்படின்னாங்க. பட் எங்கள் அம்மா கிட்ட, மா இட்ஸ் நாட் எ டாய், இட்ஸ் எ கலெக்டபிள் அப்படின்னு சொல்லி செருப்படி வாங்கின கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த ஃபங்கோ பாப் மட்டும் இல்லை, நான் இன்னுமே நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணுவேன். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காட்டலாம், பட் லைக் நான் என் கலெக்ஷன்ஸை நிறைய பேருக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக என் கலெக்ஷன்ஸை பற்றி ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோஸ் கலெக்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் பண்ணுறீங்க, அன்டு இந்த வீடியோ பார்த்து இனிமேல் நான் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆனால் டிசைட் பண்ணிங்கன்னா என்ன கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இட்ஸ் கான பி சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கில். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை டிங் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ பரம்.